கும்பிடணும். ரோஜா கூட்டம் ஏப்ரல் மாதத்துல சாக்லேட் பாயா ஒரு காலத்துல இருந்த ஹீரோடா அவரு இப்போ துப்பி போட்டு பான் பராக் மாதிரி ஆக்கி விட்டுட்டீங்களே. உன்னை போல் இங்கே உலகெங்கும் இல்லை. ஸ்ரீகாந்த் நடிச்சதையே நம்மளால தாங்கிக்க முடியல, இதுக்கு மியூசிக் ராஜா சார் பண்ணிருக்காரு. இப்படி இந்த அம்மா என்ன சொல்லி ராஜா சாரை கன்வின்ஸ் பண்ணுச்சுன்னு தான்டா தெரியல. அட்லீஸ்ட் நம்ம லெஜண்ட் சரவணா அண்ணாச்சி கூட நடிக்க தெரியலனாலும் காசை கொட்டி பிரம்மாண்டமா எடுத்தாரு. இது என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு கல்யாண ஷாட் கூட எடுக்காம இத்து போன எங்கேயோ நடந்த ஒரு கல்யாண சிடியில இருந்து 2 ஃபுட்டேஜ் எடுத்து படத்துக்குள்ள சொருவி விட்டுருக்காங்க. என்னோட வயசு 29, உன்னோட வயசு 27. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு புருஷனுக்கு காப்பி தூளுக்கு பதிலா சீயக்காய் தூளை காப்பியில போட்டுட்டு கேட்டா எப்போ காஃபி சாப்பிட்டாலும் என் பொண்டாடி போட்ட சீக்காய் காஃபி தான் எல்லார்கிட்டயும் சொல்றீங்க. லைஃப் லாங் இனிப்பு மறந்துடும், கசப்பு மறக்கவே மறக்காது. That's it. எப்போ ஒரு டைரக்டருக்கு கண்டென்ட் முடியுதோ அப்போ அவர் கரியர்லயே ஹிட்டான படத்துக்கு பார்ட் 2 எடுப்பாங்க. கண்டென்ட் இல்லனா கூட பரவாயில்லடா, அதுக்குன்னு மனுஷன் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு படம் பண்ணுவீங்க. மத்த மொக்க படங்களை கூட எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். இந்த படத்தை எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண ஒரு தடவை பார்க்கவே நாக்கு தள்ளிடுது. தேசிங் ராஜா 1லயாவது காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கும். சூரி, சிங்கம்புலி, ரவி மரியான்னு எல்லாருமே வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. இதுல புகழ போட்டு விட்டு சிரிப்பே வராத எரிச்சலூட்டும் காமெடிகளை பலதை போட்டிருக்காங்க. வழக்கமா நம்ம ஊர்ல எடுக்கிற சீக்வல் மாதிரி தான் இதுவும். தேசிங் ராஜா 1க்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. இந்த பேரை வச்சு எப்படியாவது ஓட்டணும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கானுங்க. இவ்வளவு மட்டமான டைலாக்ஸ் எல்லாம் எழுதி இருக்கிறது பார்த்தா உண்மையாவே துல்லாத மனமும் துள்ளும்லாம் இவர் தான் எடுத்தாரா இல்ல கதையை எங்காச்சும் கடன் வாங்கி எடுத்தாரான்னு டவுட்டே வருது. இது வரைக்கும் சரித்திரத்துல வந்த காமெடி படங்கள் ஓடலனாலும் ஏதோ அங்கங்க சிரிப்பு வர மாதிரியாவது இருக்கும். இந்த கருமத்தை ஓட்டி ஓட்டி பார்த்தாலும் எந்த சீன்னாலும் கடுப்பு தாண்டா வருது. பீரியட் படம் எடுக்கலாம், ஆனா படம் எடுக்கிற டெக்னிக்கே பீரியடா இருந்தா என்ன பண்றது? அப்படி ஒரு சம்பவத்தை தான் நம்ம தனுஷையா இட்லி கடையில பண்ணியிருக்காரு. 80s 90s காலகட்டத்துல வந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ஸ்டைல ஃப்ரெஷ்ஷா 2025ல தூக்கிட்டு வந்திருக்காரு. ஸ்கிரீன் பிளே தான் பழசா இருக்குன்னு பார்த்தா கதையும் பழசு. அப்படியே விஐபி கதையை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கா. அதுலயும் தலைவன் கேரக்டரைசேஷனே தனி ரகம். மேடையில போடுற அந்த தன்னடக்க நடிப்பிலேயே ஒரு கேரக்டரைசேஷன். இவன் கஷ்டப்பட்டு மேல வந்து முதலாளி பொண்ணை லவ் பண்ணி கோடீஸ்வரன் ஆகலான்னு பார்த்தா ஊரை விட்டெல்லாம் வரமாட்டேன், கடைதான் முக்கியம்னு சொல்றான். புள்ள கல்யாணத்துக்கு ஒரு 5 நாள் கடையை சாத்திட்டு வரமாட்டேங்கிறான். சரி நீ வரலன்னா பரவாயில்ல, அம்மாவையாச்சும் விடுவானான்னு பார்த்தா இவரு இல்லாம நான் மட்டும் எப்படி வர்றதுன்னு அந்த அம்மா கேட்கற அளவுக்கு மண்டைய கிளவி வச்சிருக்கான். இவ்வளவு வருஷமா இட்லி கடை இருக்கிற இடத்துக்கு பட்டாவும் எடுத்து வைக்கல, வருமானமும் சேர்த்து வைக்கல, புள்ளைய வெளியில பொழைக்கவும் விடல. என்ன மாதிரியான ஒரு சாடிஸ்ட் அப்ப? குழந்தைங்க குறும்பு செஞ்சா அதை நம்ம ரசிக்கலாம், ஆனா இந்த மாதிரி சைக்கோத்தனமான குழந்தைய நம்ம பார்க்கவே முடியாது. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்காம வளர்த்தா இப்படிதான். இப்போ இப்படி இருக்கிறவன் ஃபியூச்சர்ல கிரிமினலா வளர்ந்துருவான் போலன்னு தோன்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில இருக்கிறத கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தலான்னு கொஞ்சம் மிகைப்படுத்தி கொஞ்சம் டிராமா கலந்து சொல்றது வழக்கம் தான். அதுக்குன்னு இந்த அளவுக்கு கேனத்தனமா எங்கேயுமே நடக்க வாய்ப்பு இல்ல. சல்லித்தனமான சீன்ஸா எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை நடக்க விடாம பண்ற மாதிரியான ஒரு அற்புத குழந்தை கேரக்டர். இந்த மாதிரி படம் எல்லாம் எப்படி ஓடுதுன்னு தான் புரியல. நமக்கு தான் கிரிஞ்சா தெரியுதா இல்ல படமே வராம காஞ்சு போயிருக்கிறதால இந்த படத்தையெல்லாம் தியேட்டர்ல போய் பாக்குறாங்களான்னு தெரியல. ஒரு காலத்துல எப்பேற்பட்ட நடிகைன்னு பேர் வாங்கின நித்யா மேனன் இப்போ கதையை கேட்டுதான் நடிச்சிட்டு இருக்காங்களாங்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இட்லி பரோட்டான்னு கேட்டதும் ஓகே சொல்லிடுவாங்க போல. வழக்கமா குடும்பம்னா அதுல ஒரு சைக்கோ இருக்கும். ஆனா தலைவன் தலைவியில வர குடும்பத்துல புருஷன், பொண்டாட்டி, அம்மா, அப்பா, தங்கச்சி, மாமனார், மாமியார் குடும்பமும் சைக்கோ குடும்பம். மொத்தத்துல தலைவன் தலைவி கிரிஞ்சு குடோன். சுத்தமா மார்க்கெட் போன கிளாமர் பீஸுகள்ல இருந்து இப்போ பொதுவெளியில காமெடி பண்ணிட்டு இருக்கிற பழைய பீஸ் எல்லாம் வச்சு நம்மள ஒரு வழி ஆக்கிட்டாங்க. மலையாளி லேடிஸ் இப்படிதான் இருப்பாங்கன்னு பழைய படங்கள்ல வர மாதிரி கும்தாஜ வர வச்சு பிற்போக்குத்தனமா இந்த காலத்துல காட்டிட்டு வீட்டுல பெரியவரா இருக்கிற அனுமோகன் அதை தப்பா பாக்குற மாதிரி எல்லாம் ஜோவிகாவை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? கிளைமேக்ஸ்ல அம்மாவும் குழந்தையும் இறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய அம்மா மேல வச்ச உடனே 2 பேருக்கும் உயிர் வந்ததெல்லாம் ஸ்கிரீன் பிளேல ஒரு மாயாஜாலம் தான் போங்க.
வழக்கமா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி தான் ஒரு படத்துக்கு இந்த பேர் எதுக்கு வச்சிருப்பாங்கன்னு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஆனா இதுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு வருஷமே ஆக போகுது, இன்னுமே இதுக்கு எதுக்குடா ரெட்ரோ பேர் வச்சீங்கிறது தான் சிதம்பர ரகசியமா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் மேலேயும் சூர்யா மேலேயும் வச்சிருந்த ஹைப்புக்கு இந்த கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு ஜானி ரேஞ்சுக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு. ஆனா படம் அமிதாப் மாமா லெவலுக்கு தான் இருந்துச்சு. இதுக்காக போட்ட எல்லா பாட்டும் ஹிட். ஆனா சூர்யாவை தவிர சோசியல் மீடியால யாருக்கு வச்சு எடிட் பண்ணாலும் அப்படி ஒரு சிங்க். சூர்யாவுக்கு மட்டும் சிங்கே ஆகாத அளவுக்கு ஒரு கற்பனை ஃபிலிம் கார்த்திக் சுப்ராஜ். நந்தா அயன் வாரணமாயிரம்னு ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷனை எதற்கும் துணிந்தவன் கங்குவா ரெட்ரோன்னு ஆக்கி விட்டுருக்காங்க. ரெட்ரோ எல்லாம் பார்க்கும்போது கங்குவாவே மேல் அப்படிங்கிற அளவுக்கு சில நேரங்கள்ல யோசிக்க வச்சிருச்சு. ஏண்டா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இப்படி ஒரு கதையில அஜித்தை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி எடுத்து படம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி பார்க்கவும் வச்சுட்டீங்களடா. படத்துல உருப்படியா இருந்த ஒன்னே ஒண்ணு அந்த இளையராஜா பாட்டு வந்த இடம் தான். இப்போ அதையும் அவர் கேஸ் போட்டு தூக்கி ஒண்ணு எல்லாம் பண்ணி விட்டுட்டாரு. நீ உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அஜித்தை வச்சு ரீல்ஸ் எடுத்து இப்படி ப்ரொடியூசர் படுக்க போட்டியே. குட் பேட் அக்லை பொறுத்தவரை ப்ரொடியூசருக்கு லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி பேசிக்கிறாங்க. இப்போ எப்ப பார்த்தாலும் அரங்க எதிரட்டுமே, திரையரங்கம் செதறட்டும், திரை தீப்பிடிக்கும்னு இதே தான். போதும்டாடி. சினிமானா என்னங்க, நம்மளை பாதிச்ச ஏதோ ஒரு விஷயத்த கதையா சொல்றதுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை ஒரு படமா எடுக்கிறது ஒரு கலை. இப்படி கதையே இல்லாம சும்மா ஒரு பிஜிஎம் போட்டு என்ட்ரி சீன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் அழிவுதான், ஆடியன்ஸோட ரசனையும் மழுங்கடிக்கிற வேலை தான். தமிழ் சினிமாவோட கடைசி நம்பிக்கையா இந்த வருஷம் கூலி மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் போச்சுன்னா இழுத்து மூடிட்டு ஒரு பக்கம் பார்த்து கிளம்ப வேண்டியதான்னு இருந்த மாதிரியே கூலிக்கு ஒரு பெரிய சங்கு ஊதிட்டாங்க. 1 கூலி equal to 100 பாஷாஸ். இப்படி ஒரு படம் இந்த அளவுக்கு அடி வாங்குறதுக்கு காரணமே உங்கள் வாய் தான் ஐயா. கொஞ்சம் அதை அடக்கி இருந்தாலே படம் தப்பிச்சிருக்கும். நான் ஏன் வில்லனா பண்ணும் 40 வருஷமா ஹீரோ பண்ணிட்டு இருந்தேன், ஏன் வில்லனா பண்ணுங்கிற அந்த கேள்வி அவருக்குள்ள இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் மீறி உடைச்சதுக்கான காரணம் ஸ்டோரி தான். அது எக்ஸாக்டா அவர் தான். வழக்கமா படம் பார்த்துட்டு வந்தா எல்லாரும் ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா முறையா ஊர்ல எல்லாருமே சத்யராஜ் எப்படா சயின்டிஸ்ட் ஆனாரு, ஸ்ருதிஹாசன் ஏன் ரஜினியை பார்த்ததும் டென்ஷன் ஆகுது, ஏன்டா ரஜினி பொண்ண சத்யராஜ் வளர்த்துட்டு இருக்கான், மேன்ஷன்ல இருந்த 18 பேர்ல ஸ்ருதியை காப்பாத்து நீ இந்த கோமாளி கூட்டத்தை தான் அனுப்புவியா, எதுக்கு உபேந்திரா வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி ரூம்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, எதுக்கு அமீர் கானப்பா ரஜினியை பார்த்து பயப்படுறான்னு பைத்தியம் புடிச்ச மாதிரி கேள்வியா கேட்டு அலைய விட்டதுதான் மிச்சம். கூகுள் மேப்ஸ்ல தேடினாலே ஒரு செகண்ட்ல கிடைக்கிற தேவா மேன்ஷனை 30 வருஷமா உலகம் ஃபுல்லா தேடுற ஒரு கொடூரமான கேரக்டர் அமீர் கானுக்கு. அமீர் கானோட கெரியர்ல ஓடின படம் ஓடாத படம்னு எத்தனையோ இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு மொக்கையான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இது வரைக்கும் வந்தது இல்ல. ஒண்ணு இல்லாத ஒன்றரை கதையை வெறித்தனமா ப்ரமோட் பண்ணி டிக்கெட்டுக்கு கொடுக்குற காசு வேஸ்ட் ஆகாதுன்னு கேரண்டி கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் தியேட்டருக்கான இதுல ஐ மீன் பிளாக்ல எல்லாமே கொடுத்து உள்ள வரீங்களோ அதுக்கு போதுங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான். நீங்க எதிர்பார்த்தது மாதிரியே நல்லா இருந்த உலக நாயகனை விண்வெளி நாயகனாக்கி நாரடிச்ச தக் லைஃப் தான் இந்த வருஷத்தோட நம்பர் 1 வர்ஸ்ட் படத்தோட இடத்தை பிடிச்சிருக்கு. மணிரத்னம், கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் நாயகனுக்கு அப்புறமா எப்படா ஒண்ணு சேருவாங்கன்னு வாயப்பொழந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்லா தூக்கி சொருவிட்டாங்க. கூலி கூட படம் நல்லா இல்லைனாலும் ரஜினிகாந்தோட லுக் எல்லாம் கலாய்க்காத அளவுக்கு இருக்கும். இங்க கதையும் ஒண்ணு இல்ல, உலகநாயகன் காஸ்டியூம் எல்லாம் மரண குபீர். போன வருஷம் சங்கர் அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி விட்டாரு. மிச்சம் மீதி இருந்த மானத்தை இந்த வருஷம் மணி தாத்தா வாங்கி விட்டாரு. சங்கரும் மணியும் சேர்ந்து கமலை முடிச்சு விட்டாங்களா இல்ல கமல் தான் இவங்க 2 பேரையும் முடிச்சு விட்டாங்களாங்கிறது தான் தெரியல. இந்தியாலேயே என்ன புண்ணியம் தான் செஞ்சாங்களோ கர்நாடகால மட்டும் தக் லைஃப் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு, தப்பிச்சிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி அதை போய் FDFS பார்த்துட்டு செருப்படி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்த ஒரே நிம்மதி, நல்ல வேலைடா இந்த முத்தமலை பாட்டு படத்துல எங்கேயுமே வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். அது எப்படி இவங்களுக்கு கேட்டுச்சோ அதையும் ரிலீஸ் பண்ணி செதைச்சு விட்டாச்சு. படத்துல கமல், சிம்பு, த்ரிஷான்னு எல்லாரையும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அசோக் செல்வன் வேற. வாழ்க்கையில இனிமேல் FDFS போகவே கூடாதுன்னு முடிவெடுக்க வச்ச படம் இந்த தக் லைஃப். மொத்தத்துல தக் லைஃப் எல்லாம் முழுக்க தடபடலா விருந்து வைப்பான், மூளையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான்.